லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். சனி பகவானோட செல்ல பிள்ளைகள் யாருன்னா ரிஷபராசிக்காரங்க தான். ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வந்து ரிஷபராசிக்காரங்க, துலாம் ராசிக்காரங்க. என்னங்க சொல்கிறீங்க, எங்களே வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை கண்டிப்பாக சனி பகவான் ரிஷபத்தை காப்பாற்ற தான் செய்வார். ஸோ பாக்யாதிபதியாகவே சனி இருக்கும்போது சகல நன்மைகளையும் அந்த ராசிக்கு யார் கொடுப்பாங்க அப்படின்னா சனி பகவான் தான் கொடுப்பாரு. இப்போ வக்ரமாக வேற ஆயிருக்கிறாரு. ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய ரிஷபராசிக்காரங்க ஸ்டக் ஆவாங்க. இவங்க வந்து குட் கிவர்ஸ். இப்போ ரிலேஷன்ஷிப்னு ஒன்று வருதுன்னா, இப்போ இந்த சனி வக்ர பெயர்ச்சியில் இந்த காதல், திருமண விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது, சின்ன சின்ன முரண்பாடுகள், கருத்து வேற்றுமைகள்லாம் இருந்துட்டு வந்தவங்க கூட ஒரு டீனேஜருக்கு வந்து என்ன விஷயங்கள் பிடிக்கும், காதல் விவகாரங்கள் பிடிச்சாலுமே அது நடந்துடும். பட் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரிஷபராசியில் டீனேஜில் இருக்கிற குழந்தைங்களை வந்து கொஞ்சம் கவனமாக தான் பார்த்துக்கணும். இல்லை உங்கள் பெரியப்பா, நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் யார் மூத்த ஆனோ அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறதுங்கிறது நல்லது. அதே மாதிரி ரிஷபராசி என்பவர்கள் அதிகமாக தயிரை வந்து உணவில் சேர்த்துக்கணும். டெய்லி தயிர் சாதம் கொஞ்சம் கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கிறது நல்லது. இல்லைங்க எனக்கு தயிர்னாலே அலர்ஜி அப்படின்னா யாராவது ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு உங்கள் கையால் தயிரை தானமாக கொடுத்துருங்க. பெரும்பாலும் ஒரு சனிக்கிழமையில் குச்சனூர் நீங்கள் போயிட்டு வாங்க. அங்கே சங்கு புஷ்பம்னு சொல்லுவோம் இல்லையா. ஐபிசி பக்திநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சனி வக்ர பயிற்சி ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி முதல்ல என்னென்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் செய்யும்? சனி பகவானோட செல்ல பிள்ளைகள் யாருன்னா ரிஷபராசிக்காரங்க தான். ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வந்து ரிஷபராசிக்காரங்க, துலாம் ராசிக்காரங்க. என்னங்க சொல்கிறீங்க, எங்களே வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னா எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான். ஸோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அதன் மூலியமாக ஒரு நல்லதும் கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே நம்ம கண்ணில் பார்க்குற கஷ்டங்கள் வந்து தெரியும். நம்ம கண்ணுக்கே தெரியாமல் எவ்வளோ விஷயங்களில் காப்பாற்றப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை கண்டிப்பாக சனி பகவான் ரிஷபத்தை காப்பாற்ற தான் செய்வார். என்ன காரணம் அப்படின்னா ரிஷபத்துக்கு பாக்யாதிபதியே சனி தான். ஸோ பாக்யாதிபதியாகவே சனி இருக்கும்போது சகல நன்மைகளையும் அந்த ராசிக்கு யார் கொடுப்பாங்க அப்படின்னா சனி பகவான் தான் கொடுப்பாரு. இப்போ வக்ரமாக வேற ஆயிருக்கிறாரு. லாப சனி வக்ரமாக இருக்கிறாரு. இன்னும் விசேஷம், குரு பார்வை வேற இருக்குது. கேட்கவே வேண்டாம். ரொம்பவே நல்லா இருக்க போது சனி வக்ர பயிற்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசியில் இருக்கவங்களுடைய காதல், கல்யாண வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? யாராவது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தில் இருந்துகிட்டே இருந்தேன்னா, ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய ரிஷபராசிக்காரங்க ஸ்டக் ஆவாங்க. இவங்க வந்து குட் கிவர்ஸ். இப்போ ரிலேஷன்ஷிப்னு ஒன்று வருதுன்னா, அந்த பார்ட்னர் ஏதாவது செய்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு மைண்ட்லேயே இருக்காது. இவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேர்த்தியாக பார்த்து பார்த்து செய்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கோ இல்லை ஒரு பார்ட்னருக்கோ, உங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், இல்லை யாரோ ஒருத்தர், ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு கிஃப்ட் வாங்கணும்னா, இப்போ நம்ம எப்படி வாங்குவோம், ஒரு கிஃப்ட் போய் வாங்குவோம்ல. ரிஷபம் வந்து 2-3 கிஃப்ட்ஸ் வாங்கும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச பொருளாக வாங்கி கொடுத்து அதை வாங்கி கொடுக்கும்போது அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அது ரிஷபத்துக்கு ஒரு டொப்பமைன் ஹிட்டு கொடுக்கும். இதுதான் ரிஷபத்துடைய கோர் கேரக்டர். இது வந்து சனிக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம், கொடுக்குறது. அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக நீங்கள் எதையாவது கொடுக்குறீங்க. அது தானம் தர்மம்ங்கிற கான்செப்டில் இது வராது அப்படின்னாலும் கிவிங் அப்படிங்கிறது சனிக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதனாலே வந்து ரிஷபராசிக்காரங்களாம் சனி பகவானுக்கு ரொம்ப பெட். இப்போ இந்த சனி வக்ர பெயர்ச்சியில் இந்த காதல், திருமண விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது, சின்ன சின்ன முரண்பாடுகள், கருத்து வேற்றுமைகள்லாம் இருந்துட்டு வந்தவங்க கூட அந்த விஷயம்லாம் செட்டில் ஆக போகுது. கணவன் மனைவி தொலைதூரத்தில் பிரிஞ்சிருக்கிறீங்க, வேலை விஷயமா நாங்கள் தள்ளி இருக்கிறோம், இல்லை கணவன் அப்ராட் போயிட்டாரு, மனைவி வேலை விஷயமா வேற இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒன்று சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது இந்த சமயம் இருக்கும். இன்னும் குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, கோர்ட் கேஸ் வரைக்கும் போயிட்டோங்க, டிவோர்ஸில் நிற்கிறோம் அப்படின்னா ரீயூனியனுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ ஒருத்தருக்காவது வாழ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் பார்ட்னரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள மனமாற்றம் வரும். நீங்கள் ரிஷபராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அந்த பார்ட்னர் ரிஷபராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, யாருக்கு தோணுதோ உட்கார வச்சு பேசுங்க. 100% ரீயூனியன் பாசிபிள். இந்த ரிஷபராசிக்காரங்க படிக்கிறாங்க அப்படின்னா படிக்கிற மாணவர்களினுடைய இல்லை இளைஞர்களினுடைய மேற்படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது 9th ஹவுஸ். ஸோ பிஜி படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த டிகிரி போகிறீங்கன்னா அது 9ஆம் இடம். அங்கே சனியுடைய பார்வையே விழுது. ஸோ 100% நல்ல சீட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண யூனிவர்சிட்டியிலே வந்து கரெக்டான ஒரு கோர்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, படித்து முடித்த பசங்க கரெக்டாக கேம்பஸில் செலக்ட் ஆகிறது. ஏன்னா லாப சனி இல்லையா,
அப்போ அந்த வயசுக்கு எது சந்தோஷம் தருமோ அதை வந்து சனி பகவான் கொடுத்துருவார். இப்போ ஒரு ஸ்கூல் குழந்தைக்கு வந்து ஒரு அம்ப்ரெல்லா பிடிக்குது அப்படின்னா அதுக்கு அதே கலரில் அம்ப்ரெல்லா கிடைக்கும். ஒரு டீனேஜருக்கு வந்து என்ன விஷயங்கள் பிடிக்கும், காதல் விவகாரங்கள் பிடிச்சாலுமே அது நடந்துடும். பட் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரிஷபராசியில் டீனேஜில் இருக்கிற குழந்தைங்களை வந்து கொஞ்சம் கவனமாக தான் பார்த்துக்கணும். படிக்கிற பசங்களுக்கு என்ன தேவை, ஒரு நல்ல காலேஜில் சீட் கிடைக்கணும். காலேஜ் படிக்கிறவங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகணும், கண்டிப்பாக கிடைக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்களா, செலெக்ஷன் ஆகணும், நடக்கும். ஸோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்களா, ப்ரொமோஷன் கிடைக்கணும், கிடைக்கும். ஸோ இது அத்தனையும் நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படும். கண்டிப்பா ரிஷப ராசிக்காரங்க இந்த சனி வக்ர பயிற்சியில என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும்? ரிஷபராசி அன்பர்கள் எந்த விஷயங்கள்ல இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப கவனமா இருக்கணும்? ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் நல்லதுக்குன்னு சொல்லுவீங்க, அதை உங்களுடைய பார்ட்னர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சின்ன சின்ன பூசல்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, டே டு டே லைஃப்பில் வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் அது கொஞ்சம் அதிகமாகும். ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம், குழந்தைங்கள நினச்சி கொஞ்சம் கவலை வரும். என்னடா இந்த குழந்தை ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருக்குதே, படிக்க மாட்டேங்குதே, இவன் நல்லா ஒப்பேறிடுவானா, என்ன ஆவாங்கிற ஒரு கதை அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய ஒரு எண்ணங்கள் போயிட்டுருக்கும். அதே மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு வந்து நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா அது போகிறதுக்கு ஒரு தடை அப்படிங்கிறத கண்டிப்பாக சனி கொடுப்பாரு. அதையும் மீறி நீங்கள் போயிட்டு வரணும். போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் எல்லாரும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 9ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது வீட்டில் மூத்த ஆண் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்பா இல்லை உங்கள் பெரியப்பா, நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் யார் மூத்த ஆணோ அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறதுங்கிறது நல்லது. அதே மாதிரி கம்யூனிகேஷன், ஸோ வர்ச்சுவல் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், டெலிகம்யூனிகேஷனாக இருக்கட்டும், அதில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வார்த்தையை நீங்கள் சாதாரணமாக விட்டு அது ஒரு பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை நீங்கள் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக கவனிச்சுக்கணும். ஒரு ட்ரெஸ்ஸை கூட தலைமாற்றி போட்டு போவாங்கல்ல, அதெல்லாம் வந்து சனி ராசியை பார்க்கும்போது நடக்கும். ஸோ அதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பொதுவாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாசிட்டிவ்ல பார்த்தோம். அவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் தான் அஃப்கோர்ஸ் சனியே இருக்கிறாரு. இந்த சனியுடைய தாத்பரியம் 11ல் வந்திருக்கிறதே வந்து ரிஷபத்துடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத உயர்த்த தான். அது இவ்வளோ நாளே எங்களுக்கு நடக்கலைங்க, என்ன காரியமோ தெரியலன்னா அது கண்டிப்பாக சனி வக்ரப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நிச்சயமாக நடக்கும். ஸோ எங்கேயாவது போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, டக்குன்னு அப்ரிஷியேட் ஆகிறது, ஏதோ ஒரு இடம் உங்களுக்கு சௌகரியமான ஒரு விலையில் கிடைக்கிறது, இல்லை நீங்கள் எப்போவோ வாங்கி போட்ட இடம் இதெல்லாம் விற்குமானே தெரியாது, இடம் எங்கே இருக்குன்னே மறந்துடும், அந்த இடங்கள் கூட உங்களுக்கு இப்போ ஒரு ப்ராஃபிட்டை தர்றது. பூர்வீக சொத்துல இத்தனை நாளாக வில்லங்க வந்து இருந்துகிட்டே இருந்தது, அங்காளி பங்காளியெல்லாம் அதை கொடுக்க மாட்டேன் நாங்கள், இப்போ போய் பேசினோம் கைக்கு வந்து சொத்து வந்துருச்சு. அல்லது மானிட்டரி பெனிஃபிட்ஸ்க்கு ஏதாவது கோர்ட்டில் கேஸ் போட்டிங்க அப்படின்னா அது சேங்ஷன் ஆகி பணம் உங்கள் கையில் வர்றது. ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாம் கம்பெனியில் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அது கைக்கு கிடைக்கிறது. கோல்டு வாங்குறது, சில்வர் வாங்குறது, இந்த மாதிரி நல்ல யோகங்கள் பொருளாதார ரீதியாக முழுக்க முழுக்க இருக்குது. இந்த சனி வக்ர பயிற்சி 11th ஹவுஸில் இருக்கிறதுல மெயின் ஸ்ட்ரீமே என்னென்னா மணி தான். ஸோ மணி ஃப்ளோ அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். லைஃப்பில் இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு ரிஷபம் போகக்கூடிய ஒரு சனி வக்ர பயிற்சியை இந்த வக்ர பயிற்சி அமையுது. எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த பாசிட்டிவ் எல்லாத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்கும் இதன் மூலம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் அவங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்ன? ரிஷபராசி அன்பர்கள் அதிகமாக தயிரை வந்து உணவில் சேர்த்துக்கணும். டெய்லி தயிர் சாதம் கொஞ்சம் கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கிறது நல்லது. இல்லைங்க எனக்கு தயிர்னாலே அலர்ஜி அப்படின்னா லசி, மோர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து நீங்கள் எடுத்துக்கணும், இன்டேக் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. சில பேருக்கு வந்து அந்த கட் இரிட்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும், ஒத்துக்காது தயிர். அவங்களாம் என்ன பண்ணலாம்னா தயிர் வாங்கி ஒரு தானமாக கொடுத்துருங்க. வாரம் வெள்ளிக்கிழமை யாராவது ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு உங்கள் கையால் தயிரை தானமாக கொடுத்துருங்க. பெரும்பாலும் பசும் தயிர் அப்படிங்கிறத தான் தயிராக கன்சிடர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் தானம் பண்ணுறதுனாலும் இன்டேக் பண்ணிக்கிறதுனாலும் பசும் தயிர் எடுத்துக்கணும். வீட்டில் செய்கிற நீங்கள் ஹோம் ப்ரிப்பேர்டு கர்டு வந்து எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம், முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணுங்கள். தெருநாய்களுக்கு ஏதாவது ஒரு உணவு வச்சுக்கிட்டே வர்றது, தெருநாய் பராமரிப்புகளுக்கு ஏதாவது உதவி பண்ணுறது, வேக்சினேஷன் ஏதாவது அதுக்கு தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் அதை வந்து ப்ராப்பராக கவர்மெண்ட்டையோ ஹெல்ப்லைன்லேயோ எங்கேயாவது இன்ஃபார்ம் பண்ணி அதை கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, பராமரிக்கிறது, இதெல்லாம் வந்து நிறைய நல்ல மாற்றத்தை ரிஷபராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் பெற்றுத்தரும். ரிஷபராசிக்காரங்க இந்த கோயிலுக்கு தவறாமல் போயிட்டு வரணும் இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலத்துலனா அது எந்த கோயில்? ஒரு சனிக்கிழமையில் குச்சனூர் நீங்கள் போயிட்டு வாங்க. அங்கே சங்கு புஷ்பம்னு சொல்லுவோம் இல்லையா, நீல கலரில் சங்குப்பூ இருக்கும். ஸோ அந்த பூவை சனி பகவானுக்கு வந்து படைச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. கருங்குவளை பூக்களுமே நீங்கள் சனி பகவானுக்கு படைச்சு வழிபாடு பண்ணலாம். அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு சனிக்கிழமையிலோ இல்லை அதுக்கு அடுத்த சனிக்கிழமையிலையோ எள் வாங்கி கொஞ்சம் இல்லாதப்பட்டவங்களுக்கு நீங்கள் தானம் பண்ணிடுறதும் ரொம்ப விசேஷம். நம்ம நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குது, எதில் கவனமாக இருக்கணும், என்ன விஷயம் செய்யலாம் செய்யக்கூடாது, அவங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம், போக வேண்டிய கோயில்னு பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி காவ்யா. கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும்,
தேடி வர வேணும் முருகா வரம் தர வேணும் லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.